ஹாய் குரூப் 2A ஆஸ்பிரன்ட்ஸ். நாளைக்கு எல்லாரும் எக்ஸாம் எழுத போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின் போட்டுட்டு இருக்கோம். அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அதுல பாலிட்டி 1 முடிச்சிட்டோம். ரொம்ப முக்கியமான பாலிட்டி 2 தமிழ்நாடுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அதுல விஏஓ, சீஃப் செக்ரட்டரி இந்த மாதிரி விஷயங்கள் அண்ட் ஸ்கீம்ஸ் இத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 50 கொஸ்டின். இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டே போலாம். அது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். 1. 2வது சார் நான் ரொம்ப படிச்சுட்டேன். நான் இப்ப என்னால எதுவுமே யோசிக்க முடியல. எத படிக்கிறதுன்னே தெரியல அப்படிங்கும்போது, கொஞ்ச நேரம் நீங்க காம் ஆயி 50 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நெறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாவே கிடைச்சுரும். இந்த வீடியோல முக்கியமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நெறைய இன்கரெக்ட் இல்லாம, எல்லாமே ஆல்மோஸ்ட் கரெக்ட்டா இருக்கிற ஸ்டேட்மெண்ட் மாரி குடுத்திருக்கேன். நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கு இதுல. இத பார்க்கும்போதே உங்களுக்கு, ஓகே இத பார்த்தாலே போதுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் கண்டிப்பா வரும். நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இன்னைக்கோட நம்ம 2A மெயின்ஸோடது முடிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 2 மெயின்ஸுக்கும் நெறைய ஆஸ்பிரன்ட்ஸ் 2A, 2 2மே கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8000 பேர் கிட்ட இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 2க்கு முக்கியமா மெயின்ஸ நெறைய டிப்ஸ், ட்ரிக்ஸ் இது எல்லாமே இருக்கிற மாதிரி சீரிஸ் ரன் ஆக போது உங்களுடைய எக்ஸாம் வரைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய சிலபஸ். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிலபஸ்ல முக்கியமா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இந்த ஆர்டிஓ, தாசில்தார், பிடிஓ, அப்புறம் நெறைய ஸ்கீம்ஸ் இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் செக்ரட்டரி? நெறைய பேர் தமிழ்ல பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் முடிஞ்ச அளவு தமிழ்லயும் வாசிக்கிறேன். உங்களுக்காக தான் கீழ தமிழ்லயே வந்து ஃபுல்லா ஸ்டேட்மெண்ட் எல்லாமே குடுத்திருக்கோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த ஃபங்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் செக்ரட்டரி கேட்கிறாங்க. பின்வருவனவற்றுள் தலைமைச் செயலாளரின் செயல்பாடுகள் எவை? மாநில அமைச்சரவையின் செயலாளர், ஆளுநரின் முதன்மை ஆலோசகர், சம்பந்தப்பட்ட மாநிலம் உறுப்பினராக உள்ள மண்டல குழுவின் செயலாளர், தலைமை மக்கள் தொடர்பு அதிகாரின்னு குடுத்திருக்காங்க. லாஜிக்கலா யோசிங்க. கவர்னர் கண்டிப்பா இருக்கவே முடியாது. ஓகே, கவர்னருக்கு அட்வைசரா இருக்கவே முடியாது. ஸோ, அத மட்டும் எலிமினேட் பண்ணுங்க. எலிமினேட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும். ஓகே. 1, 3, 4 தான் கரெக்ட்டானது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மென்ட்ஸ் கிவன் பிலோ ஆர் கரெக்ட்? எப்பவுமே கரெக்ட்டா, இன்கரெக்ட்டாங்கிறத பார்த்துருங்க. அது ரொம்ப முக்கியம். ஆர். கிருஷ்ணாராவ் என்பவர் தமிழ்நாடு மாநில சின்னத்தை வடிவமைத்தார். கரெக்ட்டான ஸ்டேட்மென்ட். மாநில வண்ணத்துப் பூச்சி அறிவிக்கப்பட்ட 5வது மாநிலமாக தமிழகம் உள்ளது. ரொம்ப முக்கியம் இல்ல. தெரிஞ்சா வேற ஸ்டேட் என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. ஸோ ஆப்ஷன் போத் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட். 3 ஸ்டேட்மென்ட் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த ஃபங்ஷன் ஆஃப் த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர்? விஏஓன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? கிராம நிர்வாக அலுவலரின் செயல்பாடு எது? முக்கியமானது எதுன்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்க உடனடி ஏற்பாடு செய்தல். கிடையாது. அது அவருடைய வேலை கிடையாது. தேர்தல் கணக்கெடுப்பு மற்றும் தேர்தல் தொடர்பான பணிகள் கிடையாது. கால்நடை கணக்கெடுப்பு நடத்துதல் கரெக்ட். பதிவுகள் மற்றும் பதிவு மாற்றங்களின் சரிபார்ப்பு. ஸோ சி தான் வந்து கரெக்டான ஆப்ஷன். அடுத்து பாருங்க. நாடாளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தொகுதிகளுக்கான தலைமை தேர்தல் மேற்பார்வை அதிகாரியாக செயல்படுபவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் குடுத்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் குடுத்திருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிவிஷனல் கமிஷன் குடுத்திருக்காங்க. ஆப்ஷன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இது எல்லாமே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தின கொஸ்டின். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஜஸ்ட் பார்த்துக்கிட்டே வாங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா போற மாரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நீங்க 2xல வச்சு கூட பார்க்கலாம். அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட்ன்னு கேட்கிறாங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர், அதாவது பிடிஓ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிளாக் டெவலப்மென்ட் ஆஃபீசர் என்பவர் ஊராட்சி ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரி ஆவார். கரெக்ட். அடுத்து பாருங்க. ஊரக ஒன்றியத்தின் சாலைகள், ஊராட்சி ஒன்றிய பள்ளி கட்டடங்கள் ஆகியவற்றை முறையாக பராமரிப்பதற்கு அவர் அவர் பொறுப்பு ஆவார். இதுவும் கரெக்ட். கேட்டிருக்கிறது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ போத் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட். அடுத்து பாருங்க. முடிஞ்ச அளவு கரெக்ட்டா வச்சிருக்கேன். இன்கரெக்ட் ஒரு சில இதுல தான் இருக்கு. ஏன்னா நீங்க இத பார்த்து இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நெறைய விஷயங்கள் உள்ள போகணும். கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அடுத்து பாருங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் பிலோ ஆர் இன்கரெக்ட்? தவறானதுன்னு கேட்கிறாங்க. தவறானதா, சரியானதாங்கிறத எப்பவுமே பார்த்துக்கங்க. கிளியரா பார்த்துக்கணும். விஏஓ பெர்ஃபார்ம்ஸ் ரெவென்யூ அண்ட் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டியூட்டிஸ் ஒன்லி. எப்பவுமே இந்த ஒன்லி அப்படின்னு வந்துச்சுன்னா, அது தப்பா இருக்கிறதுக்கு 90% சான்ஸ். ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா விட்டுருங்க. தெரியலன்னா, அது தவறா இருக்க சான்ஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. ஸோ இன்கரெக்ட் தான் கேட்கறாங்க. அப்ப இதுதான் இன்கரெக்ட். ஓகே. இதுதான் இன்கரெக்ட். அடுத்து பாருங்க. விஏஓ மெயின்டெயின்ஸ் வில்லேஜ் ரெவென்யூ அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ். இது கரெக்ட். இன்கரெக்ட்ன்னு கேட்கறதுனால ஆப்ஷன் ஏ நம்ம மார்க் பண்றோம்.
எர்சாகி இன்ஸ்டியூட்ல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ப்ரிலிம்ஸும் சேர்த்து மார்ச் ஃபர்ஸ்ட் புது பேட்ச் பிசிஎம் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். அஃபோர்டபுள் பிரைஸ். ஏன்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் பார்க்குறோம் 1,00,000 1,50,000 அஃபோர்டபுள் பிரைஸ்ல நீங்க கிளியர் பண்றதுக்கு வி வில் கைட் யூ. ஓகே. மார்ச் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன் இல்ல ஒன் ஆன் ஒன் மென்டரிங் இல்ல ஏதாவது கன்ஃபியூஷன் எதுனாலும் கால் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் இந்த கோர்ஸ்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருந்தாலுமே ஏதோ மிஸ் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி ஆளுங்களா இருக்கலாம் இல்ல ஃப்ரெஷரா இருக்கலாம் எல்லாருக்குமே கேட்டர் பண்ற மாதிரி பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க. ஹூ இஸ் கால்டு த கிங் பின்? அதாவது மாவட்டத்தில் வருவாய் நிர்வாகத்தின் மூலக்கல் அவர் தான் டாப் அப்படிங்கிறது யாருன்னு கேட்கிறாங்க. கலெக்டரா, டிஆர்ஓவா, விஏஓவா, தாசில்தாரா? கரெக்ட் ஆன்சர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். 8th கொஸ்டின் பாருங்க. இன் விச் இயர் வாஸ் த விஏஓ போஸ்ட்? விஏஓ போஸ்டே முதல்ல தமிழ்நாடுக்கு எப்போ வந்துச்சுன்னு கேட்கறாங்க. 1980 1980. அடுத்து பாருங்க. ஸ்கீம்ஸ் நிறைய முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். கடைசி வரைக்கும் பாருங்க. 50 கொஸ்டின் பாருங்க. வேர்ல்ட் பேங்க் ஃபண்டட் ரைட்ஸ். உலக வங்கியின் நிதி உதவியுடன் கூடிய ரைட்ஸ் ப்ராஜெக்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்ஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்கறாங்க. டிஃபரண்ட்லி ஏபிள் மாற்றுத்திறனாளிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல முடிஞ்ச அளவு நான் சிம்பிளான ஸ்டேட்மெண்ட்ஸ், ஏன்னா எக்ஸாம் நாளைக்குங்கிறதுனால ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கேன். பட் குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்டாண்டர்டா பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, நிறைய இருக்கு. குவாலிட்டி பண்ணியிருக்கோம், ஹிஸ்டரியில 2 பார்ட் பண்ணியிருக்கோம், லாஜிக்கல் ரீசனிங் பண்ணியிருக்கோம். லாஜிக்கல் ரீசனிங்லாம் லாஸ்ட் மினிட்ல பார்த்துட்டு போகணும்னா கண்டிப்பா நம்ம பிளேலிஸ்ட்ல பார்த்துட்டு போகணும். 10th கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் கிவன் இஸ் கரெக்ட்? கரெக்டா கேட்கறாங்க. தமிழ்நாடு 3ஆம் பாலினத்தவர் நல வாரியம் ஏப்ரல் 15 2008 அன்று நிறுவப்பட்டது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இந்தியாவிலேயே 3ஆம் பாலினத்தவர்களுக்கான முதல் நல வாரியம் இதுவாகும். இதுவும் கரெக்ட். நம்ம தான் பயோனியர். அடுத்து பாருங்க. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15 3ஆம் பாலினத்தவர்கள் நல தினமாக அனுசரிக்கப்படுகிறது. 3மே கரெக்ட். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் தான் நீங்க குரூப் 2A எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிவன் பிலோ இஸ் கரெக்ட்னு கேட்கறாங்க. திருப்பி சரியானது கேட்கறாங்க. தமிழ்நாடு அரசு நம்ம சாலை என்ற மொபைல் பயன்பாட்டை அறிமுகப்படுத்தியது. விபத்து இல்லாத தமிழ்நாடு என்ற இலக்கை அடைவதையும் புலிகள் இல்லாத சாலைகளையும் உறுதி செய்வதற்கான இது நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகே, இவங்க கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. 2 ஒன்லி. இதுதான் கரெக்ட். ஓகே, இதுதான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? அகைன் திருப்பி இன்கரெக்ட் கேட்கறாங்க. பிங்க் ஸ்குவாட் என்பது சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் சிஎம்ஆர்எல் இன் பாதுகாப்பு முயற்சியாகும். பெண்களுக்கான பாதுகாப்பு முயற்சி. கரெக்ட். பிங்க் டிஷர்ட் போட்டிருப்பாங்க சென்னை மெட்ரோ ரயில் எல்லாம் போனீங்கன்னா. அடுத்து பாருங்க. பெண் பயணிகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். இதுவும் கரெக்ட். இன்கரெக்ட் கேட்டிருக்காங்க. அப்ப நெய்தர் 1 nor 2. ஏன்னா ரெண்டுமே கரெக்ட். 13th கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் ப்ராஜெக்ட் இஸ் ஃபண்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஸ்டிடியூஷன்? தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் பின்வருவனவற்றுள் எந்த நிறுவனத்தினால் நிதியளிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிகா அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆர்டினேஷன் ஏஜென்சி. ஜப்பான் ஏன் இங்க இன்வெஸ்ட் பண்றான்? ஜப்பான் வளர்ந்த நாடு. அங்கே அவன் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணா கிடைக்கிற வருவாயோட இந்தியாவில் அதிகமாக கிடைக்கும். நம்ம திருப்பி கொடுக்குற அந்த வட்டி விகிதங்கள் எல்லாம் அதிகமாக இருக்கும். நிறைய பணத்தையும் நம்பி இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு கொடுக்கலாம். அதுதான் முக்கிய காரணம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட். கரெக்ட் கேட்குறாங்க. அபவுட் தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர். தமிழ்நாடு மாநில தரவு மையம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. நாட்டில் மாநில தரவு மையத்திற்கான ISO சான்றிதழை பெற்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு ஆகும். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ரிசீவ் ISO சர்டிஃபிகேஷன் ஃபார் த ஸ்டேட் டேட்டா சென்டர் இன் த கண்ட்ரி. அடுத்து பாருங்க. இது 2011ஆம் ஆண்டில் தேசிய மின்னணு ஆளுகை செயல் திட்டத்தின் கீழ் நிறுவப்பட்டது. எஸ்டாப்ளிஷ் அண்டர் நேஷனல் கவர்னன்ஸ் ஆக்ஷன் பிளான். ஓகே, இன் 2011. இதுவும் கரெக்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. போத் 1 and 2 ஆர் கரெக்ட். எப்பவுமே கரெக்டா இன்கரெக்டாங்கிறதுல ரொம்ப தெளிவா இருங்க. Who was the first women sub inspector of தமிழ்நாடுன்னு கேட்கறாங்க. உஷாராணி நரேந்திரா. கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் சிம்பிளா வச்சிருக்கோம், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். அரேஞ்ச் கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஓகே, குரோனாலஜிக்கல் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னா இதுதான் நம்பர் 1. ஸ்டேட் அட்டானமி ரெசல்யூஷன், மாநில சுயாட்சி தீர்மானம். அடுத்து வந்து இந்த தமிழகத்தில் 10+2+3 பேட்டர்ன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 2வதா வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அபாலிஷன் ஆஃப் கர்ணம் முனிசிப் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் விஏஓ. முனிசிப் எடுத்து தான் விஏஓ கொண்டு வந்தாங்க. 1918 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் அடுத்து வரும். ஃபைனலா ரீநேமிங் ஆஃப் மெட்ராஸ் சென்னை, அது ஃபைனலா வரும். இதுதான் ஆர்டர். ஏ தான் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் நடந்தை வாழி காவேரி ப்ராஜெக்ட்? முதல் கட்டமாக மேட்டூர் அணையின் கீழ்ப்பகுதியில்
இருந்து திருச்சி வரையிலான ஆற்றை இந்த திட்டம் உள்ளடக்கும். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க. 2ஆம் கட்டத்தில் திருச்சியிலிருந்து பூம்புகார் வரையிலான ஆற்றை இந்த திட்டம் உள்ளடக்கும். இதுவும் கரெக்ட். ஸோ இடம் பார்த்துக்கங்க. திருச்சியிலிருந்து பூம்புகார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்டூர் டேம்ல இருந்து திருச்சி. மேட்டூர் டேம்ல இருந்து திருச்சி, திருச்சியில இருந்து திருப்பி பூம்புகார். ஓகே 2மே கரெக்ட். போத் 1 அண்ட் 2 ஆர் கரெக்ட். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கேட்டிருக்காங்க. இதுல ராங் கேக்குறாங்க. நல்லா பாருங்க. ராங் வச்சுமே நீங்க படிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங் ரிகார்டிங் உழவர் சந்தை? ஃபர்ஸ்ட் பாருங்க. உழவர் சந்தைனா உங்களுக்கு தெரியும். அதாவது வாங்குறவங்களுக்கும், உழவர்களுக்கும் நடுவுல மிடில்மேன் இருக்கக்கூடாது. தரகர்கள் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் farmers market was opened in Trichy in 1999 during the chief ministership of M. கருணாநிதி. இந்த டேட்டா கரெக்ட். 1999 கரெக்ட். பட் மதுரை திருச்சி கிடையாது. ஸோ இது ராங். அடுத்து பாருங்க. டு ப்ரோமோட் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் எலிமினேட்டிங் த மிடில்மேன். இது இடைத்தரகர்களை ஒழித்து விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் இடையே நேரடி தொடர்பை ஊக்குவிக்கிறது. இது கரெக்ட். கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்ப ஏ 1 ஒன்லி தான் ஆன்சர். தெளிவா ராங்கா ரைட்டா ஓகே கரெக்டா இன்கரெக்டாங்கிறத பார்த்து பண்ணுங்க. ஸ்கீம்ஸ் கேட்டுட்டு இயர் கேட்குறாங்க. இயர் கேட்கறது வந்து தமிழ்நாடுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. கொஞ்சம் டஃப் பண்ணணும்னாலே இயர் தான் கேட்பாங்க. நிறைய டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். டைரக்டா பாருங்க. ஈவேரா மணியம்மை புவர் விடோஸ் டாட்டர் மேரேஜ் சிஸ்டம் கேட்குறாங்க. 1882. மதர் தெரேசா மேரேஜ் ஆஃப் டெஸ்டிடியூட் விமன். அன்னை தெரசா ஆதரவற்ற பெண் திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா 1985. தர்மாம்பால் விடோ ரீமேரேஜ் பார்த்தீங்கன்னா 1975. முத்துலட்சுமி ரெட்டி இன்டர் மேரேஜ் வந்து 1968. ஓகே முத்துலட்சுமிக்கு அடுத்து தான் தர்மாம்பால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே அதுக்கு அடுத்து தான் மணியம்மை. மணியம்மைக்கு அடுத்து தான் மதர் தெரசா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? கரெக்ட் கேட்குறாங்க. கிராடில் பேபி அதாவது தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா இருந்தப்ப பெண் சிசு கொலை அதிகமா இருக்கு. அதை குறைக்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது. இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ் இன் மதுரைன்னு சொல்றாங்க. தப்பு. ஏன்னா சேலம்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. இட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் இன் தி இயர் 1992ன்னு சொல்றாங்க. கரெக்ட். ஜெயலலிதா அந்த ஃபர்ஸ்ட் டைம் வருவாங்கல்ல. அடுத்து எய்ம் டு பிரிவென்ட் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அண்ட் ஜெண்டர் பேஸ்ட் அபார்ஷன். நோக்கம் பெண் சிசுக்களை மற்றும் பாலின அடிப்படையிலான கருக்கலைப்பை தடுப்பது. இதுவும் கரெக்ட். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கிறதுனால ஆப்ஷன் டி. 21 பாருங்க. 1997ஆம் ஆண்டு மதுரை மேலக்கோட்டையில் முதல் சமத்துவபுரம் திறக்கப்பட்டது. அடுத்து பாருங்க. மனிதநேய வார விழா. மனிதநேய வார விழா இஸ் செலிப்ரேட்டட் இன் ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃப்ரம் 24th to 30th January எவ்ரி இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே இதுக்கு ரெண்டுமே கரெக்டான ஆன்சர். ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் நீங்க ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம். டேட் பார்த்துக்கோங்க. மேலக்கோட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சமத்துவபுரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. மனிதநேய வார விழா ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஔவையார் அவார்ட் இஸ் கிவன் டு ஒன் எமினன்ட் விமன். கரெக்ட். ஒரு விமனுக்கு தான். ஹூ வாஸ் ரெண்டர் எக்ஸலன்ட் சர்வீஸ். ஓகே சிறந்த சர்வீஸ் ஆன் த நேஷனல் விமன்ஸ் டே. இதுவும் கரெக்ட். நேஷனல் விமன்ஸ் டே எப்பங்கிறத கமெண்ட்ல போடுங்க. கரெக்ட். வைஜி பார்த்தசாரதி இஸ் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் த ஔவையார் அவார்ட். இவங்களும் கரெக்ட். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஓகே ஆப்ஷன் 1 and 2. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? நம்மை காக்கும் 48 திட்டம் 2021 கலைஞர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. முதல் 48 மணி நேரங்களில் சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான நிதி உத்தரவாதத்தை இது உறுதி செய்கிறது. நிறைய பேர் வந்து போய் சேர்க்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் யோசிப்பாங்கல்ல. அதெல்லாம் தடுக்கிறதுக்காக வந்து சேர்த்துறணும் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக. எவ்வளவு அருமையான ஸ்கீம் பாருங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. The e-சேவை for all initiative was inaugurated on March 15, 2023. இனிஷியேட்டிவ் உடைய டேட் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கணும். 2023. அடுத்து the initiative's objective is to enhance accessibility to e-சேவை services across diverse communities. எல்லா மக்களுக்கும் இந்த e-சேவை போய் சேரணுங்கிறதுக்காக பண்ணது. They run some e-சேவை centers in தமிழ்நாடு. ஓகே எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். In which year டாக் டிவி நம்ம கேபிள்லாம் வருது பாத்தீங்களா? டாக் டிவி எஸ்டாப்ளிஷ் அரசு e-சேவை சென்டர்ஸ் டு ப்ரொவைட் கவர்மெண்ட் டு சிட்டிசன். G2Cன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் டு சிட்டிசன் எந்த ஆண்டுலன்னு கேட்குறாங்க. 2014. அதுக்கு முன்னாடி நிறைய இண்டிவிஜுவல் கேபிள் ஆபரேட்டர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. அடுத்து பாருங்க. விச் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் வேர்களை தேடி ஸ்கீம். வேர்களை தேடினாலே உங்களுக்கு தெரியுது நம்மளோட ரூட் நம்மளோட ஊர் எது அதை பத்தி எல்லாம். எய்ம் இஸ் டு ரீகனெக்ட் தமிழ் டயஸ்பரா யூத் வித் தேர் கல்ச்சுரல் ரூட்ஸ் இன் தமிழ்நாடு. வெளிநாடுகள்லாம் இருக்காங்கல்ல அவங்க எங்கே எந்த ஊர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்றது. திஸ் ப்ரோக்ராம் ஆர்கனைசஸ் கல்ச்சுரல் டூர் ஆஃப் தமிழ்நாடு.
கல்ச்சுரல் டூர் முக்கியமான இடங்கள் எல்லாம், அதுவும் கல்ச்சுரலி ஓகே சிறந்த கலாச்சாரத்தை இது பண்ற மாதிரி யூத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்ராட்ல இருக்கிற யூத்துக்கு அப்படின்னு. ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். உங்க கேட்கறதும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். இன்னும் 24 கொஸ்டின் தான். ஆண்டுதோறும் அயலக தமிழர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்கறாங்க. ஜனவரி 11, ஜனவரி 2. எதுக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. 28th கொஸ்டின். டு கண்டக்ட் ரீஜனல் லெவல் ரிவ்யூ மீட்டிங் மண்டல அளவிலான ஆய்வு கூட்டங்கள் மற்றும் கள ஆய்வுகள் ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் கள ஆய்வுகளை நடத்துவது பின்வரும் எந்த திட்டங்களில் முக்கிய கவனம் செலுத்துகிறதுன்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் இஸ் கள ஆய்வில் முதல்வர். அதுலயே இருக்கு, ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு. ஓகே, உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எதுக்குங்கிறத சொல்லுங்க. நான் முதல்வன் திட்டம் உங்களுக்கே தெரியும். ஸ்கில் டெவலப்மெண்ட் சிஸ்டம் காலேஜ் படிக்கிறாங்கல்ல அவங்களுக்குலாம் பசங்களுக்கெல்லாம் ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ். அகைன் மார்ச் 1 புது பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். மெயின்ஸ் ஓரியன்டா இருக்கும். ஏன்னா ப்ரிலிம்ஸ் படிச்சுட்டு மெயின்ஸ் திருப்பி அடுத்த தடவை ஒழுங்கா படிக்காம போய் எழுத முடியாம நிறைய பேர் இருக்கலாம். இப்பவே திணறிட்டு இருக்கலாம். நிறைய பேர் குரூப் 2 படிக்காம குரூப் 2 நிறுத்திக்கிறேன். ஏன்னா நான் மெயின்ஸுக்கு ரிட்டன் பிராக்டிஸே கொடுக்கல நிறைய பேர் இருக்கீங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டு தான் சொல்றேன். 1-on-1 மென்டரிங்கும் இருக்கு. யூ கேன் கால் அஸ் எனி டைம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கிளியரா சொல்றாங்க தவறான ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ராஜெக்ட் ஐந்திணை. ஓகே, ஐந்திணைன்னு சொல்றாங்க. பாருங்க, இன்கரெக்ட் கேட்கறாங்க. அப்ப மிச்சதெல்லாம் கரெக்டா இருக்கும். அதை நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இட் இஸ் a land based cluster approach for socio economic development. சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான ஒரு ஸ்கீம் ஆஃப் எஸ்டி கம்யூனிட்டிஸ்ங்கறாங்க. கரெக்ட். அடுத்து பாருங்க, இட் இன்க்ளூட்ஸ் ப்ரொவிஷன் ஆஃப் ஃப்ரீ ஹோம் அண்ட் மில்க் கவ். இலவச வீடு, கறவை மாடு, கறவை இதெல்லாம் கொடுக்குறது. கரெக்ட், இதுவும் கரெக்ட். அடுத்து இட் இஸ் இம்ப்ளிமெண்டட் பை தி சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க. தவறான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் தான் அதை கண்டக்ட் பண்றாங்க. அடுத்து மெம்பர்ஸ் வேர் ட்ரெயின்ட் இன் த வேல்யூ அடிஷன் அண்ட் மார்க்கெட்டிங் த ப்ராடக்ட்ஸ். கரெக்ட். பாலுன்னு இருந்தா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தயிராக்கி கொடுக்கறது. இந்த ஸ்கீம்லன்னு சொல்ல வேல்யூ ஆடட்னா இப்ப நிலக்கடலை இருந்துச்சுன்னா அதை எண்ணெய் ஆக்கி இது பண்றது, இதெல்லாம் வேல்யூ அடிஷன். ரைட், எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அடுத்து விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் டிஎன்வி சேஃப்னு கேட்டிருக்காங்க. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் அண்டர் த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு சிறப்பு திட்ட அமலாக்கத்துறையின் கீழ். கரெக்ட். வேர்ல்டு பேங்க் ப்ரொவைட்ஸ் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு திஸ் ப்ரோக்ராம். இதுவும் கரெக்ட். த எய்ம் இஸ் டு இன்க்ரீஸ் த பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன் இன் த அக்ரிகல்ச்சர் செக்டர்னு சொல்றாங்க. கிடையாது, நான் ஃபார்ம் செக்டர், அக்ரிகல்ச்சர் இல்லாத மிச்சதுல. இது தப்பு. கேட்டிருக்கிறது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான. அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிகார்டிங் விடியல் பயண திட்டம் இஸ் கரெக்ட். கரெக்ட் கேட்கறாங்க. விடியல் பயண திட்டம் கேட்கறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இட் வாஸ் இனாகிரேட்டட் பை த மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் வெல்ஃபேர் இன் பச்சைமலை ஹில்ஸ், திருச்சி. கரெக்ட். இங்க ஆரம்பிச்சது. அடுத்து 2024 பட்ஜெட் இட் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு ஹில் ஏரியாஸ் ஆஃப் நீலகிரிஸ், ஏற்காடு, கொடைக்கானல், வால்பாறை. இதுவும் கரெக்ட். ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். 32வது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அசோசியேட்டட் வித் அகல் விளக்கு. அகல் விளக்கு அப்படின்னோடனே நிறைய பேர் வந்து என்ன பண்ணிடுவீங்க, எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமானதுன்னு போடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கு தான் ஏ ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்கான். தப்பு. டு ப்ரொவைட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் டு கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் 9ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு அவங்களுக்கு வந்து கைடன்ஸும் சப்போர்ட்டும் கொடுக்கறதுக்காக தான் அகல் விளக்கு. ஸோ ஒரு பெண்ணை குறிக்குது அது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங், தவறுன்னு கேட்கறாங்க. அபவுட் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். ஓகே, அதாவது இட் இஸ் அன் பாவர்ட்டி அலிவியேஷன், வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார அதிகாரமளித்தல் திட்டமாகும். கரெக்ட். அடுத்து பாருங்க. வேர்ல்டு பேங்க்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடும் சேர்த்து ஃபண்டிங் பண்ணுது 70:30 விகிதத்துல. இதுவும் கரெக்ட். ப்ராஜெக்ட் இஸ் இம்ப்ளிமெண்டட் ஒன்லி இன் 3 districts. ஒன்லின்னு இருந்தாலே, மட்டும் இருந்தாலே வந்து கவனமா இருங்க. அது தவறா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 31 டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது கரெக்ட். அதனால இது தப்பு. மதிசிறகுகள் தொழில் மையம் இஸ் எஸ்டாப்ளிஷ் அஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். இதுவும் கரெக்ட். மதிசிறகுகள் தொழில் மையம்னா என்னங்கிறத கமெண்ட்ல போடுங்க. 34வது பாருங்க. தி கிராஃப்ட் ஸ்கில் ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம். தமிழ்நாட்டின் திறன் மேம்பாட்டு கழகத்தின் கைவினை திறன் பள்ளிகள் திட்டம் எந்த வகையான திறன்களில் பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதுன்னு சொல்றாங்க. ட்ரெடிஷனல் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், பாரம்பரிய கலைகள் மற்றும் கைவினை பொருட்கள். வாட் வாஸ் த ரேங்க் ஆஃப் தமிழ்நாடு இன் த இந்தியா ஸ்கில்ஸ் காம்படிஷன் 2024 கேட்குறாங்க. நம்ம 3வது பிளேஸ் இது பண்ணியிருக்கோம். ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இப்போ நான் முதல்வன் ஸ்கீம்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் பண்ணி 3வது இடத்துல இருக்கும். கல்லூரி கனவு திட்டம் அதோடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 12ஆம் வகுப்பு
தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்விற்கு வழிகாட்டுதல் மற்றும் அதிகாரம் அளித்தல். டு ஆஃபர் கெரியர் கைடன்ஸ் அண்ட் எம்பவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹேவ் பாஸ் த 12th ஸ்டாண்டர்ட். கெரியர் கைடன்ஸ் கொடுக்கிறது தான் இந்த கல்லூரி கனவு திட்டம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. அடுத்து, கனித்தமிழ் பேரவை என்பது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் தமிழ் மொழியில் கணினி பயன்பாடு மற்றும் விழிப்புணர்வை மாணவர்களிடையே ஏற்படுத்துதல். envisaged by தமிழ் வர்ச்சுவல் அகாடமி. ரொம்ப முக்கியம் அந்த வார்த்தைலாம். டு கிரியேட் அவேர்னஸ் அமங் ஸ்டூடெண்ட்ஸ் அபவுட் தமிழ் கம்ப்யூட்டிங். கரெக்ட். டு ப்ரொமோட் திருக்குறள். திருக்குறள் கருத்துக்களை ஊக்குவிக்க தமிழ் இணைய கல்விக் கழகம் தீரா காதல் திருக்குறள் என்ற திட்டத்தின் கீழ் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுவும் கரெக்ட். ஓகே, ஃபைன். தமிழ்நாடு வர்ச்சுவல் அகாடமி ரொம்ப முக்கியம். ரெண்டுமே கரெக்ட். ஸோ போத் 1 and 2 ஆர் கரெக்ட். வென் வாஸ் உழவன் ஆப் லான்ச்டுன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 5, 2018. ஏப்ரல் 15 திருநங்கைகள் சம்பந்தமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, அசர்ஷன். அரசு இ சேவை சென்டர்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப் இன் த இயர் 2014 டு ப்ரொவைட் ஃபுல் யூனிஃபைட் ஆக்சஸ் டு இ சர்வீசஸ் டு டிஃபரெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆன் அ காமன் பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் த ஸ்டேட். காமன் பிளாட்ஃபார்ம் அக்ராஸ் த ஸ்டேட். மாநிலம் முழுவதும் ஒரு பொதுவான தளத்தில் பல்வேறு அரசு துறைகளில் இ சேவைகளுக்கு ஒருங்கிணைந்த அணுகலை வழங்குதல். கரெக்ட். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. அந்த ஒருங்கிணைந்தது கொடுக்கறது தான் அதோட அப்ஜெக்டிவ். 2014 தான் ஓபன் பண்ணாங்க. 40வது பாருங்க, தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, டிஎன்இஜிஏன்னு படிச்சிருப்பீங்க. ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அண்டர்னு கேட்குறாங்க. சொசைட்டிஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1975. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்துச்சு, அதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்குறாங்க. அம்மா கால் சென்டர் லான்ச் இன் 2016. கரெக்ட். டோல் ஃப்ரீ நம்பர் ஆஃப் அம்மா கால் சென்டர்ஸ் 1100. இதுவும் கரெக்ட். 1100. ஸ்டார் 2.0. டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அதாவது வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறது தான் அதோடைய முக்கியமான இது. எந்த டிபார்ட்மெண்ட்லனா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே, வெளிப்படைத்தன்மையை ஊக்குவிக்கிறதுக்காக. அடுத்து பாருங்க, இந்த எல்கோ எஸ்இசெட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒவ்வொரு ஊர் கொடுத்துருக்காங்க பாருங்க. விலாங்குறிச்சி, இலந்தைக்குளம், விஸ்வநாதபுரம், கங்கை கொண்டான், நாவல்பட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து அந்தந்த ஊர்களோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்களே மேட்ச் பண்ணிடலாம். விலாங்குறிச்சி கோயம்புத்தூர், இலந்தைக்குளம் மதுரை, விஸ்வநாதபுரம் வந்து ஹொசூர், கங்கை கொண்டான் வந்து திருநெல்வேலி அண்ட் நாவல்பட்டு திருச்சி. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்னு கேட்குறாங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. Tamil Virtual Academy was established as per the Tamil Nadu Cooperative Society Act 1975, Section 27. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். It was renamed as Tamil Nadu Virtual Academy. ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டின்னு இருந்ததை அகாடமின்னு மாத்துறாங்க 16th July 2010. இதுவும் கரெக்ட். பட் கேட்டிருக்கிறது இன்கரெக்ட். அப்போ நெய்தர் 1 or 2 ரெண்டுமே கிடையாதுங்கிறது தான் இதோடைய ஆப்ஷன். ஓகே, எப்பவுமே மெயின்ஸ் படிக்கும்போது, ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது மெயின்ஸ் படிச்சுட்டு ப்ரிலிம்ஸ் படிக்கிற மாதிரி வாங்க. சிலபஸ் கம்பேரிசனுக்குலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதெல்லாம் என்னன்னு பாருங்க. எல்காட், டிஎன்இஜிஏ, டிஎன்டிஆர்சி, என்இஜிபி, முதல்ல இதோடைய ஃபுல் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். ஓகே, தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. இருந்தாலும் ஒரு ரிவிஷன். எல்காட்னா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். டிஎன்இஜிஏ தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, இப்பதான் பார்த்தோம். டிஎன்டிஆர்சி தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர். என்இஜிபி நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான். ஓகே, இதெல்லாம் எந்தெந்த இயர்னு 4, 1, 2, 3 மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் which was established in Elcosis is situated at எங்க அப்படின்னு கேட்குறாங்க. திருச்சிராப்பள்ளி. 47th question. ஒவ்வொரு வருடமும் தமிழ் கவிஞர் தினம் பின்வரும் எந்த நாட்களில் கொண்டாடப்படுகிறது? ஏற்கனவே பார்த்தோம், ஏப்ரல் 29. which of the following statement is correct? கரெக்ட் கேட்குறாங்க. தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டுக் கழகம் 1983ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசால் நிறுவப்பட்டது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். It aims to enhance the status of women through education, employment, economic development and self-reliance. இதுவும் கரெக்ட். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் மூலம் பெண்களின் நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரெண்டுமே கரெக்ட். ரெண்டே கொஸ்டின் தான். அசர்ஷன், ரீசன், கூற்று, காரணம். த தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன். ஓகே, தமிழ்நாடு சதுப்பு நில இயக்கம் மாநிலத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கவும் மீட்டெடுக்கவும் தொடங்கப்பட்டது. கரெக்ட். காரணம் பாருங்க, நீர் சேமிப்பு, நிலத்தடி நீர் நிரப்புதல் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஈரநிலங்கள் அவசியம். இதுவும் கரெக்ட். ஸோ ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் பேஸ்டா எப்பவுமே படிங்க, ரொம்ப முக்கியம். 50th கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி.
இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு வந்து இந்தியா தான் தலைமை தாங்குது. ஸோ சென்ட்ரல் ஒரு இது கொண்டு வந்தா ஸ்டேட்டும் அதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? பாருங்க, தமிழ்நாடு எய்ம்ஸ் டு அச்சீவ் 900 மெகாவாட் ஆஃப் சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி பை 2023 அண்டர் த தமிழ்நாடு சோலார் எனர்ஜி பாலிசி. கரெக்ட். சோலார் எனர்ஜி இஸ் ப்ரொமோட்டட் டு ரெடியூஸ் டிபெண்டன்ஸ் ஆன் ஃபாசில் ஃபியூல். ஓகே. அண்ட் மிட்டிகேட் கிளைமேட் சேஞ்ச். இதுவும் கரெக்ட். ஸோ இதுதான் அதோடைய எக்ஸ்பிளனேஷனும் கூட. ஓகே ஃபைன். இந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். மார்ச் 1 நியூ பேட்ச். தேங்க் யூ ஆல். பிளேலிஸ்ட்ல இருக்க எல்லா வீடியோவையும் பாருங்க.